சீட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 2024 வந்து குரூப் 2 2ஏக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அதுக்கான கீ ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா சரியான இணையை கண்டறிக. குடியரசுத் தலைவருடைய பெயர் கொடுத்துட்டு அதுக்கான ஆண்டு கொடுத்துருக்காங்க. ராதாகிருஷ்ணன் வந்து 1961 1962க்கு பதிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறு. ஜாகிர் உசேன் வந்து 67 தான் வந்தார், 66ன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. பக்ருதீன் அலி அகமதும் சஞ்சீவ் ரெட்டி தாங்க சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. சரியான இணை தான் கேட்டிருக்காங்க, அதனால் அது சரி. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 0.5 மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியாக சென்ற எதிர் மின்னணுக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.8 × 10⁻20 எலக்ட்ரான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர்கள் வந்து எவ்வாறு அழைப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ககன்யான் திட்டம் சொல்லிடுவாங்க இல்லையா, அதான் காக்கா நாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ககன்யான் நாட் அப்படின்னு சொல்கிறது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஷின் 4ம் 2ம் சொல்லுக்குறது என்ற பழமொழியில் 2 எதனை வந்து குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. திருக்குறளை வந்து குறிக்குங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எதனை வந்து பனையளவு நன்றியாக கொள்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். திணையளவு நன்றி. பி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் கல்லாரை காணுங்கால் கல்வி நல்காக்க கசடர்க்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவினுடைய நூல்களை அவர் வெளியிட்ட ஆண்டின்படி வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓர் சுயசரிதை சுதந்திரம் நோக்கி வந்து 1936, உலக வரலாறு ஒரு பார்வை வந்து 1934, இந்தியாவின் கண்டுபிடிப்பு 1946, சுதந்திரத்துக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு 1947 சொல்லிட்டு இந்த 4 புத்தகம் எழுதியிருக்காங்க. இது பப்ளிஷ் ஆனதை வச்சு அதை வந்து ஆர்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அப்படின்னு கேட்குறாங்க. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் ஃபோர்த்துக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து புவி வெப்பமயமாதல். NOx அப்படின்றது வந்து அமிலமலை. காரியம் அப்படின்றது வந்து நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகளுறு மாசு. ஹைட்ரோகார்பன் பார்த்தீங்கன்னா ஒலி வேதியியல் புகைப்பனி உருவாவதற்கான ஒரு மூலப்பொருள்னு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வந்து வேட்டி வகை எதுன்னு கேட்குறாங்க. மல்லு வேட்டி. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடல் அதன் சிறப்பை வந்து வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஈகை. நெக்ஸ்ட் கொஷின் 12வது கொஷின் பார்த்தீங்கன்னா இணைகள் வந்து தவறான இணையை கேட்குறாங்கங்க. கிட்டூர் மலபார் அப்படின்றத வந்து தவறான இணை. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13வது விஞ்ஞான முறைகளில் நிலவுவதில் வழிகாட்டி மற்றும் மாணவர் சங்கிலியை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சாக்ரட்டிஸ், அவருடைய மாணவர் பிளேட்டோ, அவருடைய மாணவர் அரிஸ்டாட்டில், அவருடைய மாணவர் வந்து அலெக்சாண்டர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th கொஷின் தவறான இணையை வந்து கண்டறிகின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் வந்து ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னும் அதாவது ஆர்டிகல் 18, 21 வந்து சரியாக இருக்குதுங்க. 23, 20 வந்து தவறாக இருக்குது. அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தவறான இணையை தான் கொஷின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொறுத்துக பிராமணர் அல்லோதர் இயக்கம் ஜோதிராவ் பூலே. சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி. சுக்தி இயக்கம் பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. சத்ய சோத சமாஜ் இயக்கம் வந்து ஸ்ரீ சாகு மகராஜ். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. விநாயக் தாமோதர் சவாக்கருங்க. அனைத்திந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியவர் யார்? குவாஜா சலிமுல்லா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கீழ்கண்ட அமைப்புகளில் எவை அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லைன்னு கேட்குறாங்க. தேசிய வளர்ச்சி குழுவும் நிதி ஆயோக்கும் தான் அங்கே வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இல்லாதது. மீதி 2 பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா 324 ஆர்டிக்கல் சொல்லும். அதே மாதிரி 280வது ஆர்டிக்கல் வந்து நிதி ஆணையத்தை பற்றி சொல்லுங்க. ஸோ அரசியலமைப்பு சாராத அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி குழுவும் நிதி ஆயோக்கும். பின்வருவனவற்றுள் முகலாயர்கள் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. குல்பதன் பேகம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கான ஆப்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்க. 24D
களைக்கொல்லியாக வந்து செயல்படுகிறதுன்றாங்க. அது சரி. ஆனால் கீழே இருக்கக்கூடிய காரணம் வந்து சரியா தவறான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் வந்து 21th கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரன் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தைச் சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் நக்கீரன். அது வந்து 3ஆம் சங்கத்தை வந்து சொல்லும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸு. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு வந்து 15 மீட்டரா, இன்னொரு பக்க அளவு கொடுக்கலைங்க. அதனுடைய மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க 17 மீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம மேக்ஸில் போட்டிருப்போம். இது இது எப்படி போடலான்னா வந்து லென்த்து பிரெத்து எல் ஸ்கொயர் லென்த்து பிரெத்துன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து 120 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு தான் ஆப்ஷன் டி இஸ் தான் கரெக்ட் ஆன்சர். இது வந்து எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணி போட்டோன்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வருங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து பிரெத்து தெரியாது, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, லென்த் அதனுடைய மூளை விட்டமும் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இது வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா பி ஸ்கொயர் பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வருங்க. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு இது வந்து நம்ம இங்கே வந்து நான் லென்த்து எல்லுன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் நான் அதை எல் போட்டிருக்கேன். ஸோ மூளை விட்டதை வந்து பெரிய அளவு அதிலிருந்து அதை ஸ்கொயர் பண்ணி நமக்கு 15 ஸ்கொயரை வந்து மைனஸ் பண்ணணுங்க. அப்படி பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருங்க. ஸோ வந்து 17 ஸ்கொயர் வந்து 289, 15 ஸ்கொயர் வந்து 225, இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது 64 வரும். ஸோ இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு 8 வருங்க. அப்போ லென்த் வந்து நமக்கு 8 மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, நிலத்தின் பரப்பளவு தானே கேட்குறாங்க. அப்போ எல் இன்ட்டு பி. ஸோ இதனுடைய எல்பி ரெண்டு பெருக்கும் போது நமக்கு 120 மீட்டர் ஸ்கொயர் வருதுங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை வந்து யார் வந்து சமர்ப்பித்தான்னு கேட்குறாங்க. இதில் வந்து டாக்டர் P.R. அம்பேத்கர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நியூ லேம்ப் ஃபார் வேர்ல்டு என்னும் தலைப்பில் வந்து கட்டுரை தொடரினை வந்து எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. அரவிந்த் கோஷ். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நகரங்களை அழிப்பவர் என்ற வேதகால கடவுள் வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அழிப்பவர் அப்படின்னாவே வந்து சிவபெருமான் தான். சிவபெருமானுடைய இன்னொரு உருவம் வந்து ருத்ரன் சொல்லலாங்க. அதனால வந்து சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் ஹரப்பா நகரிகம் பற்றி தவறான கூற்று தான் கேட்குறாங்க. தவறான கூற்று தான் கேட்குறாங்க. ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களுக்கும் வந்து நகர நாகரிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து நாகரிகமும் வந்து நமக்கு நகர நாகரிகமாக கொண்டதுன்றாங்க. எல்லா இடமும் நகர நாகரிகமாக இருந்துச்சுங்களா? இல்லை இல்லையா? நிறைய நாகரிகம் வந்து நகர நாகரிகமாக இருந்தது. அதனால தான் வந்து இந்த ஆப்ஷன் இஸ் தான் வந்து தவறான ஆன்சர் சொல்கிறேன். இவங்க ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிறது அனைத்து இடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா லோத்தலில் தான் வந்து சிறப்பான துறைமுகம் இருந்துச்சு. ஹரப்பா நகரிகத்தின் எச்சங்கள் வந்து சிறிய கிராமங்களிலிருந்து வந்து கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் வந்து கிராமங்களை வந்து சார்ந்து இருந்தாங்க அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து தவறான கூற்று என்பது வந்து அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டதுன்றது தான் எனக்கு தவறாக தோணுது. டவுட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் கீ ஆன்சர் விடும்போது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு ABCDE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து P1 Q2 R3 S4 T5 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 10 நம்பர்னும் போது நம்ம இந்த 5 நம்பரும் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. அப்போ ஏக்கு வந்து P1, பிக்கு வந்து Q2, சிக்கு வந்து R3, டிக்கு வந்து S4, இக்கு வந்து T5, எஃப்க்கு வந்து U6. அப்போ இந்த நம்பர்ஸை கொடுத்து இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த Q இருக்கிற இடத்துல என்ன ஆன்சர்? Q2 அப்படின்னா என்ன வரும்? B வரும். அதே பிக்கு என்ன வரும்? Q2 வரும். அதே வந்து எஃப்க்கு என்ன வரும்? U6 வரும். அதே விக்கு பார்த்தீங்கன்னா G வரும். V7க்கு வந்து G வரும். ஏக்கு பார்த்தீங்கன்னா P1 வரும். ஸோ ஆன்சர் வந்து D இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோபி வந்து ஒரு மணிக்கடினையை வந்து 12% லாபத்திற்கு விற்றாரு. மேலும் அதை 1200க்கு கூடுதலாக தான் விடுறாங்க. அப்போ மேலும்னா வந்து ஏற்கனவே வித்துட்டாரு, அது கூடுதலாக வந்து விற்கும்போது லாபம் 20% கிடைக்குது. ஏற்கனவே அவருக்கு 12% லாபம் கிடைச்சிருக்குங்களா? அப்போ வந்து இன்னும் 1500 சேர்த்துனா 20% லாபம் கிடைக்குன்றாங்க. அப்போ நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் இங்கே வந்து இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருக்காங்க? 8% வந்து 1200னா அப்போ 100%க்கு நம்மளுடைய அடக்க விலை எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1200 × 100 டிவைட் பை 8ன்னு போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு 15,000 வரும். ஸோ அடக்க விலை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 15,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருள்
1 விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக 1 நியூட்டன் விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அதன் பொருள் வந்து 4 வினாடிகளில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அதனுடைய ஆரம்ப வேகத்தை கண்டறியும் கேட்குறாங்க. இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி வந்து 5 சென்டிமீட்டர் பை வினாடி தான் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரோஜா நிறப்பூவில் வந்து பச்சை நிற ஒளி வந்து ஒளிகிறது. அப்பொழுது அதனுடைய இதழ்களின் நிறமாக தோன்றுவது என்னன்னு கேட்குறாங்க. கருப்பாக தான் தோணும். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் 32. சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை உருவாக்கினார். சரி. ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. இதுவும் சரி, சரியான காரணமும் கூடங்க. ஸோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ மற்றும் பி ஆர் வந்து சரி. ஆர் ஆனது ஏயினுடைய சரியான விளக்கம் சொல்றாங்க. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க. இந்தியா இதில் வந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் வந்து இந்தியா அப்படின்றது வந்து வங்கப்புலின்னு ஒன்று கண்டுபிடிச்சிங்கனாவே அது ஒரு ஆப்ஷன் ஆகும். அமெரிக்கா அப்படின்றது வந்து கழுகு, அது வழுக்கை கழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சாவே நம்ம போட்டுடலாம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் CEDAW என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இங்கே நம்ம ஆப்ஷன்லேருந்து நம்ம வரும்போது நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக போட முடியுங்க. இதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான். ஸோ பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன்ஸ் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 35. தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின்வருவனவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு தாங்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்தா நமக்கு தெரியும் தமிழ்நாடு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் தான் வருமே தவிர பொசிஷனிங் சிஸ்டம் சொல்லிட்டு நமக்கு வராது. ஸோ இதை வச்சு நம்ம ஆப்ஷன் போடலாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 2 2 3 3 3 முகமதிப்புகள் கொண்ட 2 பகடைகள் 2 பகடை உருட்டும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் வந்து டி 11ங்க. இதுக்கு ஆப்ஷன் டி வந்து 11 தான். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,890 வந்து ஏபி 2 பேருக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. 2 குழுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னா வந்து 4:5 என்ற விகிதத்தில் பிரிக்கிறாங்க. அப்போ ஏன்றது 4 பகுதியாகும், பின்றது வந்து 5 பகுதியாக தான் பிரிக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்க வந்து கேட்குற கொஸ்டின் என்னன்னா பி குழுவிற்கு மட்டும் கிடைக்கிற தொகை எவன் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ டோட்டலாக நம்ம 2 ஆட் பண்ணும்போது டோட்டலாக 9 தொகுதியே தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு தொகுதியை கண்டுபிடிச்சா அந்த 5 தொகுதி எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சலாம். அதனால் அதனுடைய டோட்டல் அமௌண்ட்டை போட்டுட்டு 9ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது 1210. ஒரு பகுதி வந்து ஒரு பங்கு வந்து 1210ங்க. அப்போ நமக்கு தேவை எவ்வளோ பியோட குழு எவ்வளோங்க 5 பகுதி. அப்போ 5 பகுதினா 5ஆல் பெருக்குனா நமக்கு 6050 தாங்க இதுக்கான ஆன்சர். 6050 ரூபாய் வந்து அவங்களுக்கு பி குழுக்கு மட்டுமே கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வரும் நிறுவனங்களை வந்து அதன் சரியான இருப்பிடங்களோட பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து NIFB HATT வந்து கொச்சின், CICFEன்றது வந்து பெங்களூரு, CAAன்றது சென்னை, NFDB அப்படின்றது ஹைதராபாத். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. 39 பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய முந்தைய குப்த மன்னர்கள் வந்து டேஸ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் வெள்ளி நாணயத்தையே வெளியிட்டிருப்பாரு. நமக்கு முதல் நம்ம பயன்படுத்தியது வந்து செம்பு நாணயத்தை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செம்பு நாணயத்துக்கும் வெள்ளி நாணயத்துக்கும் இடைப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்க நாணயத்தை தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷாக் ஹி ஷார்ப் அல்லது வந்து சாஷில் ஹி ஷார்ப் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஃபெரோஷா துக்ளக் தான் வந்து இந்த நீர்ப்பாசன வரியை வந்து விதிச்சிருப்பாங்கங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து நீர்ப்பாசன வரி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து 49. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்பொழுது வந்து நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1956ங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்து கனரக தொழிலுக்கான இதுவே முன்னெடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் 1956 தான் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின்படி வரிசைப்படுத்துக. மனோன்மணியம் சுந்தரனா பல்கலைக்கழகம் 1990ங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி 1982, திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி 2002, பெரியார் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 1997. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் கேட்குறாங்க. ஒஜா ஆய்வு அப்படின்றது வந்து வறுமையை பற்றி ஒஜா ஆய்வுன்றது 1960லேருந்து 61 வரைக்கும். பர்தான் ஆய்வு பார்த்தீங்கன்னா 1985 வரைக்கும். மில்கான் ஆய்வு எனக்கு தெரியல. தண்டேகர் மற்றும் ராத் ஆய்வு பார்த்தீங்கன்னா 1960லேருந்து 61 வரைக்கும். ஸோ இருக்கிறத வச்சு நம்ம பார்த்தாவே வந்து ஒஜா இந்த ஆப்ஷன் தான் வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சொல்லலாம். ஏன்னா ஒஜா ஆய்வு தான் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தண்டேகர், அதுக்கப்புறம் தான் வந்து மீதி எல்லாம் வந்திருக்கும். அப்போ இது நம்ம இது ரெண்டை வச்சு நம்ம போடும்போது நமக்கு ஆன்சர் வந்து இது கரெக்டாக வருங்க. ஏன்னா 4 அப்படின்றது ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால நமக்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 50-30%. ஃபஸ்ட்டு 50-30%. இதில் கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜில் 20% தான் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 50-30% எவ்வளோங்க? 180. அப்போ அந்த 180க்கு 20% எவ்வளோ? 30. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், 30. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த விடுபட்ட எண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்கியூப் பண்ணி 2 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ 2 ஸ்கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ 3 ஸ்கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 27 மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 18. 4 cube minus 4 square is equal to 64 minus 16 is equal to 48. அப்போ 5 cube minus 5 square is equal to 125 minus 25. 125 minus 25 is equal to 100. அப்போ நமக்கு விடுபட்ட எண் கிடைச்சிச்சுங்களா? அப்போ ஆன்சர் என்னது? 48ங்க. அடுத்தது முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் வந்து 253. அப்போ 1லிருந்து ஒரு குறிப்பிட்ட எண் வரைக்கும் அதனுடைய கூட்டிட்டு போனோம் நமக்கு என்ன கிடைக்குதுங்க? 253 கிடைக்குது. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் இயல் எண்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா n into n plus 1/2ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வச்சு நம்ம போட்டு பார்க்கும்போது 22 வச்சு நமக்கு போடும்போது நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருதுங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லைன்னு கேட்குறாங்க. ஹரப்பா மொஹஞ்சதாரோங்க தான் இந்தியாவில் இல்லை. ஏன்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான் இருக்குது. ஸோ லோத்தல், கலிபங்கல், சுர்கோதா, தோலாவிரா, பனவாலி, ரூபார் இது எல்லாமே நம்ம நாட்டில் தான் இப்போதும் இருக்குது. அடுத்தது கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள் உள்ளன. கிழக்கு கடற்கரைனா நம்மளுடைய வங்கக்கடல் பக்கம் இருக்கிறதாங்க கிழக்கு கடற்கரை. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 தமிழ்நாட்டில் ஒரு 10 மாவட்டங்கள் 14 மாவட்டங்கள் பக்கம் இருக்குது. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாவட்டங்கள், ஒடிஷாவில் 6 மாவட்டம், மேற்கு வங்கத்தில் 2 மாவட்டம் இது எல்லாமே இருக்குது. சூறாவளி புயலால் பாதிக்கக்கூடிய அதாவது அதிகம் 70% வந்து பாதிப்பை அடையக்கூடிய பகுதி எதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஒடிஷா பகுதி தாங்க அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நம்ம தமிழ்நாடு ஆந்திராவை தாண்டி ஒடிஷா தான் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் வந்து சிலிக்கா பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 49வது. 1987 வந்து 1987 டேஸாக ஐக்கிய நாடு சபை அறிவித்ததுன்னு கேட்குறாங்க. அதாவது சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்குறது தாங்க உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் வந்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா MSME வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியத்துடன் ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் எனக்கு தரலைங்க, இது டவுட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கேட் அதாவது இது நம்ம ஆல்ஃபபெட் ABCD வச்சு நம்ம போடுறதாங்க. இங்கே வந்து ஏக்கு வந்து என்னது பி, அப்போ சி இருக்கிற இடத்துல ஏ, டீக்கு என்ன பண்ணும் சி, அதே மாதிரி டிக்கு டி, ஓக்கு இ, ஜிக்கு எஃப். இதை வந்து நம்ம அப்படியே இங்கே வந்து இந்த டேன் பை காட்டன் இருக்குங்களா அதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும் நமக்கு ஆன்சர் கிடைக்குங்க. இப்போ டீக்கு என்ன இருக்குது சி, அப்போ டிக்கு வந்து சி போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் ஏக்கு என்ன இருக்குது பி இருக்குது. அதுக்கப்புறம் என்னக்கு இல்லையா அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம் டிவைட் பை கீழே பார்த்துக்கோங்க சிக்கு. ஃபஸ்ட்டு சிக்கு என்ன இருக்குது ஏ இருக்குது. அடுத்தது ஓக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் இ இருக்குது. அதே டீக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் டீக்கு வந்து சி இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 52வது கொஸ்டின் பார்த்தீங்க சேம் அதே மாதிரி தான் ABCD வச்சு தான் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு அது எங்கெங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஜி அடுத்தது டி 1 விட்டு 1 இருக்குங்களா. ஆர் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் கார்னரில் இருக்குது. இங்கே வந்து 1 விட்டு 1 இங்கே வந்து லாஸ்ட் கார்னரில் இருக்கும். அதே மாதிரி தான் பாருங்கள் பி வந்து பிக்கு 1 விட்டு 1 தான் வந்து எம் இருக்கும். அது பி பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி, அப்போ லாஸ்ட்டுக்கு முன்னாடி தான் இங்கே வந்திருக்கா. அப்போ இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1, அப்போ ஜிபிடி வந்துருச்சு. அப்போ அடுத்தது என்ன வரணும் எம் வரணும். அடுத்தது DM4 அடுத்தது என்ன வரணும் N வரணும். அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட்லேருந்து வாங்க இங்கே பாருங்கள் RP5 RP5க்கு அப்புறம் என்ன இருக்குது Q இருக்குது. அப்போ MNQ. அப்போ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் சரியான ஆன்சர்.
பாரம்பரிய சிறு தொழில்களின் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களில் வந்து தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளதுன்றாங்க. ஸோ ரெண்டுமே சரியான விளக்கமும் கொடுங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியான இணையை கேட்குறாங்க. லிமோனைட் டானமைட் மட்டும்தாங்க தவறு, மீதி மூணுமே வந்து சரியான இணை தாங்க. ஸோ ஹேமடைட் வந்து இரும்பின் ஆக்சைடு தான், மேக்னடைட் வந்து கருப்பு தாது, சிட்ரைட் வந்து இரும்பு ஆக்சைடு இரும்பு கார்பனேட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 243 தான் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி வந்து பிபி மண்டல் என்பவரை வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையாக தலைவராக நியமித்தான்னு சொல்றாங்க. இவ்வாணையம் வந்து பின்தங்கிய நிலையை வந்து தீர்மானிக்கும் 11 குறிக்கோள்களை வந்து உருவாக்கியுள்ளது. இது பார்த்தீங்கன்னா இது காரணம் சரி, ஆனால் கூற்று வந்து தவறுங்க. ஆர்டிகல் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ தவறு, ஆர் சரியானது. அடுத்தது 56th கொஸ்டின் பாருங்க. சேம் மெத்தட் தான். முன்ன நம்ம எங்கெங்க இருக்கோ அதை வந்து சிம்பிள் பண்ணுங்க. ஓக்கு பதில் என்னது ஏ, எக்ஸ் இருக்கிற இடத்துல டி இருக்கு. அப்போ வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், டி போடணும். 2 எக்ஸ் இருக்கா, 2 எக்ஸ் டி போட்டிங்களா, ஓக்குற இடத்துல என்ன ஏ. அப்போ இது 3 ஸ்பிளிட் பண்ணவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 பகடைகளை உருட்டுறாங்க. ஒரு 3 பகடை கையில் வச்சு நம்ம உருட்டுறோங்க. அப்படி உருட்டும் போது ஒரே எண் கிடைக்க நிகழ்த்தவு. ஒரே எண்ணுனா என்னது, 3 1 வரணும், 3 2 வரணும், 3 3 வரணும். ஸோ கிடைக்கக்கூடிய அந்த 3 பகடையை உருட்டும் போது ஒரே எண், அப்போ வந்து 6 நம்பர் தாங்க வரும். அப்போ 6. ஸோ அப்போ 3 உருட்டும் போது நமக்கான இது டோட்டல் எத்தனை நம்பர்ஸ் வரும், 216 வருங்களா. அப்போ 6/2016 இஸ் ஈக்குவல் டு இதை நமக்கு டிவைட் பண்ணணும்னா 1/36. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளின் படி இந்தியாவின் ஒரு பழங்குடி இனம் எதுன்னு கேட்குறாங்க. அவங்க அந்த பழங்குடி இனங்க வந்து மகாபாரத இதிகாச கதாபாத்திரத்தில் ஏகலைவன் சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அவங்க ஆரவல்லி விந்திய சாத்புர மலையில் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. சிறிய குன்றுகளின் குடிசை வந்து அமைச்சிருக்காங்க. மக்காச்சோளம் வந்து அவங்களுடைய பிரதான உணவாகவே இருந்திருக்கு. இதெல்லாமே யாருக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பில்ஸ் மக்கள் தான் வந்து அந்த பழங்குடியின மக்கள். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன கேட்குறாங்க. தொழில்நுட்பம் உருவாக்கம் மற்றும் பரவல் கொள்கை மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள். எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் ஏவா இருக்கலாம்ன்றது என்னுடைய கெஸ்ஸிங். பட் ஆனால் ஆன்சர் இதுக்கு எனக்கு கரெக்டாக தெரியலைங்க. கீ ஆன்சர் விடும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பின்வரும் அடித்தளங்களை அது தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்துக. தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னாவே சி நடேசன். குடியரசு இதழ் அப்படின்னா தந்தை பெரியார். தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம், தொழிலாளர் அப்படின்னாவே ஏ சிங்காரவேலன் தான் வருவாங்க. சுதந்திர கட்சி அப்படின்னாவே சி ராஜகோபாலாச்சாரியார். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களில் செய்கிறாங்க, பி என்பவர் 12 நாட்களில் செய்கிறாங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து எப்போ செய்கிறாங்க அப்படின்னா 2 பேர் சேர்றாங்க அப்படின்னாவே நமக்கு A + B/AB ஃபார்முலா போட்டுக்காங்க. அப்போ ஏன்றது என்னது 6, பிக்கு வந்து 12 டிவைட் பை மேலே இருக்கிறத கூட்டணும், கீழே இருக்கிறத பெருக்கணும். அப்போ வந்து 18 டிவைட் பை 6 × 12 டிவைட் பண்ணனா 1/4. கிட்டத்தட்ட 2 பேர் சேர்ந்து 4 நாட்கள் தாங்க செஞ்சிருப்பாங்க. அப்போ 4 days. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானது ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் பொழுது நீரின் உயரம், அவங்க ஆண்கள் அதில் குதிக்கும் போது அதனோட நீரின் உயரம் வந்து உயர்கிறதாம். எவ்வளோ உயர்தான் 0.1 மீட்டர்ஸ் கியூப் வந்து உயருதுன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு கொஞ்சம் புரியல. பட் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36. ஆப்ஷன் பி இஸ் த 36 தான் கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்வரும் நோற்றில் எது சரியானவைன்னு கேட்குறாங்க. சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து அதனுடைய நோக்கமே வந்து சமத்துவமான முன்னேற்றம். எல்லாருமே ஈக்குவலாக வந்து முன்னேறணுன்றது தான் அதனுடைய இது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பி அதிவேகமாக நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சின்றது வந்து 12வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு தான் அதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். அப்போ வந்து ஏ சரி, பி தவறு. அதுக்கு பார்த்தீங்கன்னா சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பதை வந்து எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்டுள்ள பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க, அந்த அடர்த்தியினுடைய அதிகரிக்க அழகு செயல்பாடுகள் ஆகும். இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. எனக்கு இது தெரியலைங்க. ஆன்சர் வந்தோன்னு பார்க்கலாம். அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை வந்து லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியதுன்னா மார்ச் 23, 1914. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 66வது சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்கோட்டு உருளையின் உயரம் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். அதனுடைய விட்டம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதனுடைய வலைபரப்பு அப்படின்னா 2πr/h தான். 2πr/h = 66. இந்த 2r நமக்கு விட்டம் கேட்குறாங்க இல்லையா. அப்போ 2r நம்ம இங்கே வச்சுக்கிட்டு பையையும் ஹச்சையும் நம்ம அந்த சைடு அமைச்சோம்னா தலைகீழாக மாறிடும். அப்போ வந்து 22/7 வந்து 7/22 மாறும். h7 வந்து 1/7 மாறிடும். அப்போ இது வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா 3 சென்டிமீட்டர். நம்மளுக்கு கேட்டது விட்டம். D = 3 சென்டிமீட்டர்.
சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி 3 சென்டிமீட்டர் தான் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இருசக்கர வாகனம் ஒன்றின் வந்து விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து 80,000 அதை ஒரு ஆண்டு 4% அதிகரிக்க குறையுது, ஒரு ஆண்டு வந்து 4% அதிகரிக்குதுன்றாங்க. அப்போ நம்ம தனித்தனி முறையாகவே ஃபஸ்ட்டு 4% எவ்வளோன்னு போட்டு அது குறைச்சிக்கோங்க. குறைச்சி போட்டாச்சா, அதுக்கப்புறம் இதில் 4% எவ்வளோன்னு சொல்லிட்டு அது அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 79,872 தாங்க ஆன்சர். டி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின்வருவற்றை பொறுத்துக. வரி வருவாய், வருமானம் செலவு மீதான வரிகளை தான் வந்து வரி வருவாய்ன்னு சொல்லுவாங்க. இது அதுக்கப்புறம் வரி அல்லாத வருவாய் வந்து நிகர சந்தை கடன்கள் சொல்லுவோம். மூலதன ரசீதுகள் வந்து வட்டி ரசீதுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு கேட்குறாங்க. மக்கள் தொகை அடர்த்தினாவே 555 சதுர கிலோமீட்டர் தான். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 வந்து இருப்பாங்கன்னுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கான ஆப்ஷனும் எனக்கு தெரிலைங்க. நெக்ஸ்ட் கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கர்நாடக பீடபூமியுடைய வடக்கு பகுதி வந்து மைட்டான்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் வந்து டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்ஷி வசதியை வந்து தொடங்கியதுன்னு கேட்குறாங்க. தகவல் தொடர்பு அமைச்சகம் தான். தகவல் தொடர்பு இன்ஃபர்மேஷன், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் தான் வந்து தகவல் தொடர்பு அமைச்சகம் சொல்லலாம். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 73rd கொஷின் பார்த்தீங்கன்னா, ஆண்டு வட்டி விகிதம் வந்து 16 into 2/3% எனில் 68,000க்கும் 9 மாதங்கள் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து பெருக்கி இது கலப்பு விண்ணமாக இருக்குது, அது வந்து மாற்றி எழுதிக்கோங்க. மாற்றி எழுதும் போது ஃபஸ்ட்டு PNR/100 பி எவ்வளோ 68,000. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கிற வட்டி எவ்வளோங்க பாருங்கள், அதை வந்து கலப்பு பின்னமாக்கிறத மாற்றி எழுதுனா 50/3 சொல்லி போட்டுக்கலாம். நமக்கு மாதத்தில் கொடுத்துருக்காங்க, 9 மாதம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை வந்து வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 9/12 போட்டுக்கோங்க. டிவைட் பை 100 போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8,500 வருங்க. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா தனி வட்டி பார்த்தீங்கன்னா 8,500 வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஏன்றது 2, பின்றது 3, சின்றது 4. இது வந்து இது எல்லா இடத்துலையும் நம்ம சப்மிட் பண்ணி அதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 12 வரும். அந்த 12 வந்து கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8, 9, 24. ஆப்ஷன் பி சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வருவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கல்வியறிவுனாவே இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு 74.4 தான் நம்மளுடைய இந்திய கல்வியறிவு விழுக்காடு இருக்கு. அப்போ நம்மளுடைய திட்ட காலத்தில் வந்து 75 விழுக்காடு தான் இதுக்கான ஆன்சருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்க எழுதுங்கன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மத்திய தலைமை தகவல் ஆணையரும் மாநில தலைமை தகவல் ஆணையர் இவங்க 2 பேருக்குமே மறு நியமனம் வந்து கிடையாதுங்க. ஸோ இருவருக்குமே மறு நியமனம் சாத்தியம் அல்ல. டி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அண்மையில் துபாயில் நடந்தது. இப்போ ரீசெண்டாக நடந்தது. துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் வந்து செயற்கை மழையை வந்து பொழிவுக்கோசரம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ செயற்கை மழை பொழிவிக்கணும்னா அதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளி அயோடைட், உலர்பனி மற்றும் வந்து சோடியம் குளோரைட், இது 3மே நமக்கு தேவைங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஈவேரா பற்றி வந்து காலவரிசைப்படி நமக்கு அது வந்து ஒழுங்கமைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நீதி கட்சியினுடைய தலைவராக அவர் இருந்தது வந்து 1938 38 1938 39 வரைக்கும் வந்துருக்கு. 97 வரைக்கும் போட்டிருக்காங்க. சாரி, தவறு. இது 1938 தலைவராக இருந்திருப்பார். அவர் காங்கிரஸின் சேர்ந்தது வந்து 1919. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தது பார்த்தீங்கன்னா 1922. வைக்கம் சத்திய போராட்டம், கேரளாவில் வைக்கம் போராட்டம் நடந்திருக்கு இல்லைங்களா, அது வந்து 1924. அப்போ அது வரைக்கும் நம்ம வரிசைப்படுத்தும் போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்தது வள்ளுவர் வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. குலசேகர ஆழ்வார். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் இருக்குதான். காலை 5 மணிக்கு ஃபஸ்ட்டு எல்லா அலைபேசியும் ஒட்டுக்கா ரிங் அடிக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றுமே கிட்டத்தட்ட 20 நிமிஷம், ரெண்டாவது இது வந்து 30 நிமிஷம், மூணாவது அலைபேசி பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம், நாலாவது பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம் இடைவெளி விட்டு ஒலி எடுக்குது. அது மீண்டும் எப்பொழுது ஒட்டுக்கா வந்து சேமாக வந்து
பெல் அடிக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 20, 30, 40, 50க்கு எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கும் போது வந்து 600 நிமிஷம் வரும். அது வந்து நமக்கு நிமிஷமாக தான் கொடுத்துருக்கு. அதை ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 10 மணி நேரம் கிடைக்கும். அப்போ காலையில் 5 மணி நேரம் 5 மணிக்கு அப்படின்னா 10 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு பிற்பகல் 3 மணி கிடைச்சிருக்கும். ஸோ ஆன்சர் சி வந்து பிற்பகல் 3 மணி இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஏஸ் கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா இருக்கும். இங்கேயும் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான் இருக்குது. அப்போ வந்து அதுக்கான ஃபார்முலாஸை நம்ம சப்மிட் பண்ணும்போது நமக்கு காமனாக அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏ ப்ளஸ் பி அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதனுடைய கே என்ன அப்படின்னு தான் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே வந்து பாருங்கள், 8ன்னு இருக்குங்களா, 8 வந்து நமக்கு ஸ்கியூப் தானே. அப்போ ஸ்கியூப்னும் போது 2 ஸ்கியூப் தான் நமக்கு 8 வரும். அப்போ இங்கே 2னா அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், கேனுடைய வேல்யூ 2 தான் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா. அப்போ வந்து கே இஸ் ஈக்குவல் டு +2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட ஒன்று, அதாவது இயற்றப்பட்ட ஆண்டு மற்றும் சட்டத்தின் பெயர் கேட்குறாங்க. 1963 பார்த்தீங்கன்னா வந்து இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் சொல்லலாம். 1991 வந்து தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி வந்து சட்டம். 1971 வந்து நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். 1951 பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் அகமது ஷா அப்ஜாலியும் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு அது தெரியலைங்க. நெக்ஸ்ட் இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருங்க, விஏ ஸ்மித். இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் சொன்னது யாரு, விஏ ஸ்மித். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கூட்டங்கள் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்பே வந்து சுனில் என்பவர் வந்து வந்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு எனக்கு அது போட தெரியல. பட் ஆனால் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8, ஆப்ஷன் டி 8:20. அதுதான் அந்த டைம் தான் கொடுத்துருப்பாங்க. குறித்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்து 8:20 தான். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதில் வந்து நமக்கு ஏ என்பவர் பி என்பவர் வந்து ஏவை விட அதிகமாக வேலை செய்வாராம் 20%. அப்போ வந்து ஏ வந்து குறைவானது, பி வந்து 120% வந்து வேலை 20% எக்ஸ்ட்ராவே ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்வார். இவர் வந்து 7.5 மணி நேரத்தில் முடிக்கிறாருன்னா இவர் எவ்வளோ நேரத்தில் முடிக்குவார், பின்றவர் கம்மியான நேரம் தான் எடுத்துக்குவார். ஸோ வந்து 15/2. அப்போ இது வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிவிட்டு 100 × 15/2 / 120 நம்ம போட்டு சப்மிஷன் பண்ணும்போது நமக்கு 6.25 மணி நேரம் நமக்கு கிடைக்கிது. ஆப்ஷன் வந்து 6.25 சொல்லிட்டு இல்லை. ஸோ வந்து எது வரையும் தெரிலைங்க. 6.25 மணி நேரம் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் வகைகளில் வந்து சரியான இணையை வந்து பொறுத்திருக்கின்றாங்க. சரியான இணையை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது வந்து தேர்வு செய்யணுன்றாங்க. திருவிகா தேசபக்தன் இஸ் கரெக்ட். சுப்பிரமணிய பாரதி வந்து இந்து வராது. அன்னி பெசன்ட் வந்து நியூ இந்தியா கரெக்ட். ஸோ அப்போ வந்து இது சரியா இருக்குன்னா 1, 3 வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்து கொஸ்டின் பாருங்க, டேஸின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். குமாரசாமி நாயக்கர் வந்து யாருடைய இயற்பெயர்னா ஊமைதுரை. ஊமைதுரையுடைய பேர் தான் என்னது, குமாரசாமி நாயக்கர்னு சொல்லலாங்க. நெக்ஸ்ட் சர்க்காரி ஆணையம் பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. சர்க்காரி ஆணையம் 1983 தான் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த ஆணையம் வந்து 247 பரிந்துரைகளை வந்து அளித்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த சர்க்காரி ஆணையம் வந்து 247 பரிந்துரைகளை வந்து அளிச்சிருக்கு. இது வந்து முழுசாக நீக்குச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 356 வந்து நீக்குவதற்கான ஆணையம் வந்து பரிந்துரைச்சுன்றாங்க. முழுசாலாம் நீக்க சொல்ல, ஒரு சில அம்சங்களை வந்து மாற்றி அமைக்க சொல்லியிருக்கோம். ஸோ வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சரி 1, 2 தான் கரெக்டு, 3, 4 வந்து தவறு. அவங்க கேட்குறது தவறான கூற்று கேட்குறாங்க. தவறான கூற்று அப்படின்னும் போது வந்து 3, 4 தாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் தமிழ்நாடு தினம். ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தை வந்து கொண்டாடுறோம். தமிழ்நாடு தினம்ன்றது ஜூலை 18, டிசம்பர் டி. ஆப்ஷன் ஜூலை 18 சொல்லலாம். தமிழ்நாட்டின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கீழ்கண்டோடு சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை. சரியாக பொருத்தப்பட்ட இலைன்னு கேட்குறாங்க. 2014 தான் ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம். 2023 வந்து எனது இணைய பாரதம் சொல்லிட்டு திட்டம். இது ரெண்டுமே சரி, மீதி ரெண்டுமே வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் கரெக்டுங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 1982 பார்த்தீங்கன்னா இந்திய விளையாட்டு ஆணையம் கொடுத்துருக்காங்க, அது தவறு. 1984 தான் கொடுத்துருப்பாங்க. துரோணாச்சாரியார் விருது பார்த்தீங்கன்னா 1985 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தோற்றுவித்தர்களும் தொடர்புடைய செய்தித்தாளையும் வந்து சரியாக பொருத்தும் கேட்குறாங்க. ரிச்சர்ட் ஜான்சன் வந்து மதராஸ் குரியர். ஜிபி பிள்ளை பார்த்தீங்கன்னா மதராஸ் ஸ்டாண்டர்ட். அதே சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்ரி கார்னிஷ் அப்படின்றவங்க வந்து மதராஸ் மெயில். ஜி சுப்பிரமணிய ஐயர் பார்த்தீங்கன்னா தி ஹிந்து. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தனி வட்டி மூலம் அசல் வந்து 2000 8% வட்டி விகிதத்தில் ரெட்டிப்பாகும் சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஆப்ஷன்லேருந்து போடலாம். நான் ஆப்ஷன்லேருந்து தான் போட்டேன். ஆப்ஷன் பி வந்து 150 மாதங்கள் வரும். அப்போ 150 மாதங்கள் வந்தால் தான் நமக்கு 2000 வட்டி கிடைக்கும். அப்போ அசலும் 2000னா வட்டியும் 2000. அப்போ தான் நமக்கு 2 மடங்காக மாறுது. அப்போ ரெட்டிப்பாவது வந்து 150 மடங்கு தான் வந்து நமக்கு ரெட்டிப்பாகுது. அடுத்தது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு எல்லாமே வந்து தசமொழியில் இருக்குது. இது வந்து முழுமையான நம்பருக்கு மாற்றணும். அப்படி நான் மாற்றும் போது நம்ம ரெண்டு ஸ்தான் தள்ளி புள்ளி இருக்குங்களா, அப்போ 100ஆல் நம்ம பெருக்கணும். 100ஆல் பெருக்கிட்டு கடைசி ஆன்சர் நமக்கு கிடைச்ச உடனே அது 100ஆல் வகுத்துடணுங்க. எதால் பெருக்கணுமோ அதாலே வகுக்கணும். அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு வந்து 2700 வருது. 2700 நம்ம என்ன பண்ணணும், 100ஆல் வகுக்கணும். வகுக்கும் போது ஆன்சர் 27. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி 27 தாங்க கரெக்ட் ஆன்சர். இதுக்கான இது பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது வந்து 3√7 மற்றும் 4√5 இவற்றுக்கு இடையில் அமையும் கேட்குறாங்க. ஆப்ஷன் பி √3 தாங்க கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் மற்றும் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இரு விதமான பணிகளை செய்கிறார். ஆமாம், சரி. ஆளுநர் என்ற நிறுவனமே ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க. இது தவறானதுங்க. ஸோ ஆப்ஷன் ஏ சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்ஃப் விருதுகள் வந்து யாருக்கு, சில்ஃப் விருது யாருக்கு கொடுக்குறாங்க கேட்குறாங்க. ஜவுளி அப்படின்னாவே கைவினை கலைஞர்கள் தாங்க, புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நிலவின் சில பகுதிகள் எப்போது சூரிய ஒளியினை வந்து பார்த்ததே இல்லை. ஏன் என்றால் நிலவின் அச்சு சூரியனுடைய ஒளியின் திசைக்கு டேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து இணையாக இருக்குன்றது ஆன்சருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் எனக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியலைங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து என்னுடைய மிஸ்டேக் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன்.